Hello guys and welcome back to another video of SD Academy. Science grows with curiosity, so does the mind. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளால நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும். We can excel in many ways. ஸோ எந்த விஷயத்தை நம்ம அடையணும்னாலும் முதல் விஷயம் அந்த விஷயத்து மேல ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லாம எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு முழு மனசோட செய்ய முடியாது. This code is started by a very intelligent prodigy, Senku Ishigami, from the series Dr. Stone. So if any anime fans, please make sure to leave in the comment down below. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் நம்ம வீடியோவில் ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் அ லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதை நம்ம மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணுவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேலும் இட் டிரைவ்ஸ் மீ டு மேக் மோர் வீடியோஸ். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் ரைட் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் ரைட்டிங் அ C program, these two are the very vital components because not knowing what a data type really is, நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக நம்ம எழுத முடியாது. We can't able to define a program completely without knowing what is the data type and what is the format specifier. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ without further ado, let's get right into the video. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக் டேட்டா டைப்ஸ்ல என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதர். அடுத்து டேட்டா டைப் குவாலிஃபையர்ஸ்னா என்னென்ன, அடுத்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்னா என்ன, அப்புறம் லைக் என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் விச் இஸ் பீன் மேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். இதுதான் நம்ம இன்னைக்கான இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா டைப்னா என்ன, அதாவது நம்ம இஃப் த கம்பைலர் இஸ் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் அஸ், அது என்ன ஒரு டைப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு நியூமரிக் வேல்யூவா இருக்கணுமா, அது ஒரு கேரக்டரா இருக்கணுமா, அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணுமா, இல்ல ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இருக்கணுமா அப்படிங்கிறது இட் இஸ் டிட்டர்மைன் பை டேட்டா டைப். ஸோ நம்ம ஒரு டேட்டா டைப் நாட் நோயிங் வாட் அ ரியல் டேட்டா டைப் இஸ், கம்பைலர் ப்ராப்பரா ஒரு இன்புட் வாங்க முடியாது. ஸோ டேட்டா டைப் இன் ப்ரோக்ராமிங் டெல்ஸ் த கம்பைலர் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா that we are working with. ஓகேங்களா? நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டா ஒர்க் பண்றோமோ it will convey it to the compiler. So compiler interpreter na basic ஒன்றும் இல்லை, it converts the human readable code to machine readable code for the machine's understandability. ஒரு டேட்டா டைப்போட யூஸ் என்ன, எதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட்டுக்கும் ரைட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா சைஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ எடுக்கிறோம்னா அதுக்குன்னு செப்பரேட்டா சைஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ப்ராப்பரா அதுக்கான மெமரி தெரியாம நம்மளால ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா நம்ம என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றோம்னா இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர், லாங், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ். பேசிக் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்ட், ஃப்ளோட், லாங், டபுள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இன்பில்ட்டாவே ஒரு ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பட் டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ்னா இது யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது டேட்டா டைப்ஸ் யூசர் அது பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட் ஆர் இன்பில்ட் டேட்டா டைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது நம்ம யூசரோட கன்வீனியன்ஸ்க்காக எப்படி வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். இது பேசிக் டேட்டா டைப்ஸ்ல டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட் டேட்டா டைப்ஸ்ல டிரைவ் பண்ணிருக்கக்கூடியது. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். இதோட பிரைமரி வேலை என்னன்னா டேட்டாவை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி செக்ரிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி எஃபிஷியன்டா செக்ரிகேட் பண்ணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணும் அப்படிங்கிறது we may be able to get an information from these examples, from these major concepts. ஸோ சீல இருக்கக்கூடிய ஒரு another part of a major concept அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட் தான்: அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். ஸோ டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர்ஸ்னா என்னென்ன? ஸோ அந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு டிஃபைன் ஆர் மாடிஃபை த டைப் அண்ட் சைஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம ஒரு இன்புட் நம்ம கம்பைலர் தரோம், அது எவ்வளவு மெமரியில இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, வாட் இஸ் த டைப் ஆஃப் த டேட்டா அப்படிங்கிற டிட்டர்மைன் பண்ணக்கூடியது டேட்டா டைப் ஸ்பெசிஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட் இஸ் யூஸ் டு ஒர்க் வித் இன்டீஜர் நம்பர்ஸ். ஃப்ளோட்ங்கிறது எதுக்காக? டெசிமல் நம்பர்ஸ். டபுள்ங்கிறது
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து ஒரு 6.1 2 3 4 5 6 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் வந்து பிரிச்சுன்னு வச்சுப்போம். பட் டபுள் டேட்டா டைப் இஸ் ஏபிள் டு ப்ரொவைட் அஸ் வித் 10 டிஜிட்ஸ் ஆர் மோர் டிஜிட்ஸ் ஆஃப் ப்ரெசிஷன். அதாவது 10 டிஜிட், அந்த டெசிமலுக்கு அப்புறம் 10 டிஜிட்ஸ் ப்ரெசிஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி கொண்ட டேட்டா டைப் தான் டபுள். கேரக்டர்ங்கிறது சிங்கிள் கேரக்டர்ஸ், லாங் ஷார்ட் அப்படிங்கிறது நியூமரேட்டர் டைப்ஸ், அப்புறம் சைன்ட் அன்சைன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ் டு ரெஃபர் வெதர் டேட்டா டைப் இஸ் பாசிட்டிவ் வேல்யூட் ஆர் நெகட்டிவ் வேல்யூட். இப்போ இந்த இடத்துல அன்சைன்ட் இன்ட் ஏன்னு கொடுக்குறாங்க இல்லையா, இன்ட் ஏங்கிறது இட்ஸ் லைக் டிக்ளேரிங் a வேரியபிள், இன்டீஜர்ங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது அந்த வேரியபிள் நேம், அப்புறம் எண்ட் ஸ்டேட்மெண்ட் வித் செமிகாலன். அப்ப அன்சைன்ட் கொடுக்கிறது மூலமா வாட் ஆர் வி கன்வேயிங் தி கம்பைலர் இஸ் தட் வி நீட் நாட் கெட் ஒரு அன்சைன்ட் அப்படின்னா என்ன ஆக்சுவலா ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிட்டிவா இருக்கக்கூடிய வேல்யூ. அதனால கம்பைலர் என்ன சொல்றோம்னா அவங்க பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வாங்கணும்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் யூஸ் டேட்டா டைப்ஸ். என்னென்ன வந்து டேட்டா டைப்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட், இன்டீஜர் நம்பர்ஸ், ஃப்ளோட், அதுக்கப்புறம் டபுள், கேரக்டர். அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா இப்பதான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் லைக் பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ லாங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி வாண்ட் டு இன்புட் ஆஃப் ஃபோன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிஜிட் ஃபோன் நம்பரை வந்து நம்ம இன்புட்டா தரணும் அப்படின்னா we need to give the data type called long. ஷார்ட் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் 2 bytes, ஸோ 2 bytesக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் ஷார்ட் டேட்டா டைப்ஸ். அன்சைன்டு கேரக்டர் அப்படின்னா கேரக்டர் டைப் வித்வுட் சைன், அதுதான். ஸோ லாங் டபுள் அப்படிங்கிறது பயங்கர லைக் இட்ஸ் லைக் an extended precision. டெசிமலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 10 to 12 to 14 டிஜிட்ஸ் ஆஃப் precision நமக்கு வேணும்னா லாங் டபுள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it tells the functions how to read or display data. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்புட் வாங்கிடுவோம். இன்புட்டை வந்து ஜஸ்ட் லைக் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ட் ஏ, we just going to assign its value or we just going to use the scanner class and get the value from the user. ஆனா சி பொறுத்தவரை எப்படின்னா we use format specifier to get the proper data. So even when we like declare the variable as an integer type, ப்ராப்பரா அந்த வேல்யூ நம்ம இன்டீஜர் டைப்ல தான் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கு we are using the format specifiers. ஸோ ராங் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரன் டைம் கூட பார்த்தீங்கன்னா சில டைம் கிராஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டிராஃபிக் சிக்னல்ஸ். ஏன்னா டிராஃபிக் சிக்னல் என்ன பண்ணும், இட் கைட்ஸ் த கார். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா எல்லோ லைட்டா இல்ல கிரீன் லைட்டா இல்ல ரெட் லைட்டான்னு சொல்லிட்டு இட் வில் கைட் த கார். அதே மாதிரி தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ் வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணும். whether we are properly inputting a value அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it will guide it. ஸோ என்னென்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி. இந்த பர்சன்டேஜ் டிங்கிற எதுக்கு யூஸ் பண்றோம்னா இன்டீஜர் வேல்யூஸ்க்கு. பர்சன்டேஜ் ஐ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சைன்டு டெசிமல் இன்டீஜர். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து எய்தர் -5 ஆர் +5 அப்படி இன்புட்டா தரும் அப்படின்னா we want to use percentage i. இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து அன்சைன்டு இன்டீஜரா இருக்கணும்னா percentage u. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா வந்து percentage f. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள், பர்சன்டேஜ் சீனா கேரக்டர், பர்சன்டேஜ் எஸ்னா ஸ்ட்ரிங், பர்சன்டேஜ் பீனா ஒரு பாயிண்டர் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு 16x அப்படின்னு ஒரு டெசிமல் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா if you want to give percentage x. எல்டி அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்றோம்னா லாங் இன்டிஜர், எல்யூனா அன்சைன்டு லாங் இன்டிஜர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ் இருக்கும். பட் பிரைமரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது மட்டும் தாங்க. ஓகேங்களா? we want to know it mandatorily. okay, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு ஹெடர் ஃபைல் டிக்ளேர் பண்றோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் like related statements or functions. If you want to import, we want to use the header file stdio.h. so as previously stated, if you want to check out the video, please check the video as well. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் ஆர் த மெயின் பாடி ஆஃப் த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு இன்டீஜர் டைப்ல ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃப்ளோட்டிங் டைப்ல வந்து ஒரு ஹைட்டுங்கிற வேரியபிள், டபுள் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்ங்கிற வேரியபிள், அப்புறம் கேரக்டர்ல 2 வேரியபிள்ஸ் ஜெண்டர் அண்ட் இனிஷியல். ஓகேங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் திஸ். ஸோ என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்டர் ஏஜ். அதாவது பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஆஃப் வேல்யூ இருக்குல்ல, என்டர் ஏஜ், ஹைட், வெயிட், ஜெண்டர், இனிஷியல், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த யூசர் கன்வீனியன்ஸ். அதுக்காக மட்டும் தான் நம்ம இப்போ பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் யூஸ் டு பிரிண்ட் த அவுட்புட் ஆர் த பிரிண்ட் த டிசைர்ட் வேல்யூ.
But for the user convenience, we are going to add extra statements like this in these areas. So இந்த இடத்துல நீங்க either you can provide this statement or நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. But if you don't give the statement, என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கம்பைல் பண்ணும்போது the compiler will be just like having a cursor on here. இப்போ ஒரு runtime window அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், like a runtime windows like this. அந்த cursor பார்த்தீங்கன்னா இங்க அப்படியே நிற்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேனர், அதாவது இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேனர், அந்த இடத்துல கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம யூசர் கன்வீனியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும், என்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து கர்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இன்டீஜர் டைப்க்கு பர்சன்டேஜ் டி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்க்கு பர்சன்டேஜ் எஃப், டபுளுக்கு பர்சன்டேஜ் எல்எஃப், கேரக்டருக்கு பர்சன்டேஜ் சி. ஸோ ஒரு அண்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன், அண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆபரேட்டர். எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பைலருக்கு இந்த வேரியபிளை ஒரு அட்ரஸ்ல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அண்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்றோம். அண்டுங்கிற அந்த ஸ்பெஷல் ஆபரேட்டர் என்ன பண்ணா, இட் அசைன்ஸ் தட் வேரியபிள் டு அ பர்டிகுலர் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்ங்கிற அந்த ஒரு வேரியபிள் 100ங்கிற அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும், ஹைட்ங்கிறது ஒரு 200, வெயிட்ங்கிறது ஒரு 300, அந்த மாதிரி அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர். ஸோ இந்த கம்பைலர் வந்து இப்போ நம்ம யூசர் கிட்ட இன்புட் வாங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஏஜ்ங்கிறது வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ ஏஜ் இந்த காலன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி. இந்த பர்சன்டேஜ் டி இந்த இடத்துல பிரிண்டர்ல ஏன் கொடுக்குறோம்னா, பர்சன்டேஜ் டி அப்படிங்கிற இடத்துல தான் the output will be shown. ஓகேங்களா? இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது as I told in the previous video, it's an escape sequence. இதுக்காக அப்படின்னா remaining set of characters or remaining set of string எதையோ ஒன்று, it will push back to the next line. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கிவ் த 17 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஏஜ் 17 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 176 அப்படின்னு கொடுத்தோம்னா ஹைட் வந்து பாயிண்ட் பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. பர்சன்டேஜ் 0.2f அப்படின்னா என்னன்னா 2 டிஜிட்ஸ் ப்ரெசிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 12.57 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டிஜிட்ஸ்க்கு ப்ரெசிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிவ் ரைட் நவ 176.73 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் ப்ரெசிஷன் இருக்கும். 3 டிஜிட் வேல்யூ நம்ம தரோம் அப்படின்னா இந்த கம்பைலர் ஷோ எரர். ஸோ வெயிட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜெண்டருக்கு பர்சன்டேஜ் சி அண்ட் ஏஷியலுக்கும் பர்சன்டேஜ் சி. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் த கமா, இது எல்லாத்தையும் டபுள் கோர்ஸ் என்க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் த கமா we need to give the variables. ஸோ ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா தரணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா the value will be printed in the place of percentage d. ஏஜ்ங்கிற இடத்துல ஏஜ்ங்கிற வேரியபிளை நம்ம என்ன வேல்யூ வந்து நம்ம கம்பைலருக்கு கொடுத்தோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஜீரோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோட் மாதிரி வச்சுக்கோம். HTML HTTP பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும் பாத்தீங்களா, எரர் 404 அப்படிலாம் ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும். ஸோ கம்பைலருக்கு ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா ஓகே இந்த ப்ரோக்ராம் ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன்லி மேட் மிஸ்டேக்ஸ். என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ டபுள் வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 டிஜிட் 9 டிஜிட்ஸ் 10 டிஜிட்ஸ் கிட்ட ப்ரெசிஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்புட்டா நான் தர போறேன், ஒரு டெசிமல் வேல்யூ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ நான் தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா தெரியாம பர்சன்டேஜ் எல்எஃப்க்கு பதிலாக பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துரும். பட் பர்சன்டேஜ் எஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் விச் ஒன்லி கரஸ்பாண்ட்ஸ் டு 6 டிஜிட் ப்ரெசிஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தப்பா கொடுக்கறதுனால எரர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணாம இருக்கிறது. அண்டுங்கிற சிம்பிள் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அண்ட் சிம்பிள்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட் அசைன்ஸ் எ அட்ரஸ் ஃபார் அ பர்டிகுலர் வேரியபிள். அது நம்ம கொடுக்காம விட்டனால எரர் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் ஆல் ஆஃப் தீஸ் காமன்லி மேட் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் மே காஸ் அ ஹியூஜ் ட்ராபேக் பிகாஸ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸை ப்ராப்பராக நமக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா the runtime may even crash. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ the proper use of format specifies results in a proper compilation of a program. So that's it from me guys. So hope you have understood or hope you've got an idea of what is what data types and format specification. I think this was a short video, so I'm doing this in a very hectic time. So I hope I've conveyed every information properly and rightly. So that's it from me guys. Signing off, SG.